அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நான் 34 வயது பெண். எங்கள் வீட்டில் 3 குழந்தைகள். அப்பா அரசு பணியில் இருந்தார். எனக்கும் அக்காவிற்கும் திருமணம் நல்லபடியாக முடிந்தது. திடீரென அப்பா மாரடைப்பால் இறந்தார். அம்மாவும் அக்காவும் தனியாக இருந்தார்கள். தங்கை படித்து கொண்டிருந்தாள். அவர்கள் வீடு தனியாக எடுத்து தங்கியிருந்தார்கள். என் கணவர் அவர்களுக்கு சிறு சிறு உதவிகள் செய்வார். அவ்வப்போது சென்று பார்த்து வருவார். நாட்கள் சென்றது. என் கணவர் நடவடிக்கையில் பெரும் மாற்றம் இருந்தது. அடிக்கடி தங்கையுடன் பேசுவது, அம்மா வீட்டிற்கு செல்வது என இருந்தார். நான் தங்கைதானே, அம்மாதானே, மாமாவிடம் விளையாட்டாக பேசுகிறாள் என விட்டுவிட்டேன். அதுவே என் வாழ்க்கைக்கு வினையாக வரும் என எனக்கு அப்போது தெரியவில்லை. அவரும் அவளும் தனிமையில் தங்க ஆரம்பித்து விட்டார்கள். உறவு வேறு மாதிரியானது. அம்மா தெரிந்தும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மாமனார் மாமியார் ஆரம்பத்தில் கண்டித்தார்கள். நானும் என் பெரிய அக்காவும் எவ்வளவோ தங்கைக்கு அறிவுரை கூறியும் நான் அவருடன் தான் இருப்பேன் என்று கூறிவிட்டாள். என் தலையில் இடி விழுந்தது. நான் என்ன செய்வேன்? என் 2 மகள்கள் எதிர்காலம் என்ன ஆகும்? அழுது புழுவாய் துடித்தேன். என் தங்கையே எனக்கு துரோகம் செய்து விட்டாள். கணவரோ அவளோடுதான் வாழ்வேன் என்றார். உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் செய்கிறேன் என்றார். காவல் நிலையம் தஞ்சமடைந்தேன். அவர்கள் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார்கள். என்ன பயன்? என் தங்கையும் கணவரும் பெங்களூரு சென்று தனியாக குடித்தனம் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள். அம்மாவும் அவர் இல்லை என்றால் அவள் இறந்து விடுவேன் என்கிறாள். அவளும் வாழ்ந்துவிட்டு போகட்டுமே என்றார். என்ன செய்வேன் நான்? எல்லாம் துரோகம். எல்லா பக்கத்திலிருந்தும் துரோகம். கட்டாயப்படுத்தி ஒருவரோடு எப்படி வாழ்வது? வாழ்க்கையை எப்படி தங்கையோடு பகிர்ந்து கொள்வது? நெருப்பில் நின்றேன். இறுதியாக அனைவரை விட்டு விலக முடிவு செய்தேன். ஆம், விவாகரத்து கொடுத்து விட்டேன். எந்த ஆதரவும் இன்றி தனியே நின்றேன். தனியார் பள்ளி ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தேன். சிறு வீடு எடுத்து நானும் என் பிள்ளைகளும் தங்கினோம். நான் வேலை செய்தது ஒரு கிறிஸ்தவ பள்ளி. என் குழந்தைகள் படிப்புக்கு அவர்களே சிறு சிறு உதவிகள் செய்தார்கள். பிள்ளைகளும் இப்போது நன்றாக படிக்கிறார்கள். என் தங்கையோ சிறு குற்ற உணர்வின்றி என் கணவுடன் நன்றாகத்தான் வாழ்ந்து வருகிறாள். என் சொந்தங்கள் அனைவரும் அவளை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். என் அம்மா முதற்கொண்டு. அவள்தான் அப்படி செய்து விட்டாள். நீ விட்டு கொடுத்து போயிருந்தால் இவ்வளவு பிரச்சனை வந்து இருக்காதே என நான் கூசாமல் என் காது படவே பேசுகிறார்கள். என் கணவர் என் குழந்தைகளை கூட பார்க்க வந்ததில்லை. என் தங்கை அனுமதித்ததும் இல்லை. ஆனால் இப்போது பள்ளியிலும் கல்லூரியிலும் சென்று பார்க்க முயற்சித்து வருகிறார். பிள்ளைகள் நீங்கள் இல்லாமல் இருந்ததாகவே இருக்கட்டும் அப்பா, எங்களுக்கு நீங்கள் வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள். என் அம்மா உறவினர்களோ, பிள்ளைகளை எப்படி திருமணம் முடிப்பாய்? நீ அவருடன் பேசு என்கிறார்கள். எப்படி என்னால் பேச முடியும்? அந்த துரோகம் நிறைந்த முகத்தை நான் எப்படி பார்ப்பேன்? நான் மறுத்துவிட்டேன். என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் என் குழந்தைகளுக்கு நன்றாகவே செய்வேன் என்ற நம்பிக்கையில் அனைவரையும் விட்டு விலகி இருக்கிறேன். பண வசதி அதிகம் இல்லை எனினும் ஒரு சுதந்திரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லோரும் சந்தர்ப்பவாதிகள். கிடைக்கும்போது தவறு செய்து விடுகிறார்கள். சுயநலமிக்க உலகத்தில் தங்கை என்ன, அம்மா என்ன, கணவர் என்ன? உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். சமூகத்தில் நான் அடங்கா பிடாரியா மக்களே? நான் செய்தது தவறா? சுய கௌரவத்தை விட்டுவிட்டு எப்படி திரும்ப இவர்களை ஏற்றுக்கொள்வது? தங்கையை எப்படி மன்னிப்பது? கேடுகட்ட சமூகத்தில் நிர்கதியாய் நான். நன்றி.